ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு தமிழ் டெக் ரிவ்யூ. நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வீடியோ ஒன்றை பார்க்குறதால எப்படி மணி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பதத்தை கூட முழுமையாக விளங்கும். நீங்கள் என்ன நம்ம தமிழ் டெக் ரிவ்யூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உடனே செட் பண்ணி விட்டீங்கன்னா தமிழ் டெக் ரிவ்யூ யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோக்கள் உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் சேரும். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ நாங்கள் வீடியோன்ற பார்க்குறதால மணி ஏர்ன் பண்ணுறது எப்படியும், அதே நேரத்தில் வீடியோன்ற போஸ்ட் பண்ணுறதால எப்படி மணி ஏர்ன் பண்ண சொல்லி பார்ப்பேன். அதுக்கு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பின் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தேவையான எடுத்து பாவச்சுக்கொள்ளுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து நிறைய ஃபேக் ஆப் இருக்குது அதே மாதிரி. ஸோ அதுக்காண்டி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் வந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோத்துக்கு வீடியோ பார்க்குறீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களுக்கு ஏர்னிங் வரும். அந்த ஏர்னிங் எப்படி வருதுன்றா, நீங்கள் வந்து ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கோயின்ஸ் வரும். அந்த கோயின்ஸை நீங்கள் வந்து மணிக்கு கன்வெர்ட் பண்ணலாம், அதாவது டாலருக்கு கன்வெர்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்பின் போல், அதாவது லக்கி ஸ்பின் வரும். அந்த லக்கி ஸ்பின்ல இருந்து நீங்கள் ஏர்னிங்கே செய்யலாம். வாங்க அதை எப்படி ஏர்னிங் செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, நான் ஃபோனில் வந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணுவோம். அந்த ஆப்பின் பேர் என்ன பார்த்தீங்கன்னா கிளிப் கிளாப்ஸ். இதான் அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குன்னு செக் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த ஆப்பை ஓன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிமெயில் கொடுத்து லாக்இன் பண்ண வேண்டி வரும். லாக்இன் பண்ணிவிட்டு பாருங்க இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க. இப்படி நீங்கள் வீடியோ பார்க்க கீழே பாருங்க 10 செகண்ட் இப்படியே வந்து டைம் ஓடிக்கொண்டிருக்கு பாருங்கள். இப்போ உங்களுக்கு வந்து முதல்ல ரிவார்ட்ஸ் வரப்போகுது. சரி, இப்போ வந்து எனக்கு ஒரு ரிவார்ட்ஸ் வந்துட்டு, அதாவது அந்த ரிவார்ட்ஸ் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி வரும். அந்த பாக்ஸை டேப் பண்ணி உங்களுக்கு இதான் டேக்க என்ன பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிக்கிறீங்களா, டிக்கெட் எது மாதிரி பண்ணிக்கிறோன்னு சொல்லி வரும். இப்போ நான் கொஞ்சம் இதை எடுத்துட்டு அதுக்கடுத்து இந்த ரிவார்ட் ஆப்ஷனு போனீங்கன்னா மேலே பாருங்க. அதுக்கு மேலே பேலன்ஸாக பார்த்தீங்கன்னா 2.1 USD இருக்குது. அதே மாதிரி 3196 கோயின்ஸ் இருக்குது. இப்போ நான் இந்த இதை வந்து இதை டைப் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு டிக்கெட் விழுந்திருக்கு. அதுக்கடுத்த 155 கிளப் கோயின்ஸ் விழுந்திருக்கு. திருப்பி 50 கிளப் கோயின்ஸ் விழுந்திருக்கு. அதே மாதிரி திருப்பி டிக்கெட் விழுந்திருக்கு. அடுத்து இதை ஓப்பன் பண்ணுவோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 150 கிளப் கோயின்ஸ் விழுந்துட்டு ஓப்பன் ஆக என்ன கொடுப்பீங்க, 42 கிளப் கோயின்ஸ் விழுந்திருக்கு. இந்த கிளப் கோயின்ஸில் என்ன கொடுத்தீங்கன்னா நீங்கள் வீடியோ பார்த்து ஏர்ன் பண்ணீங்க அந்த ரிவார்ட்ஸ் தான் இப்போ எங்களுக்கு இப்படி கோயின்ஸாக வந்தது. அடுத்த கீழே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிக்கெட் விழுந்துருக்குது. அந்த டிக்கெட்னா இப்போ அமேசான் ரெஃபரல் டிக்கெட் வந்து உங்களுக்கு 120 அச்சீவ் பண்ணிட்டேன்டா அதன் மூலம் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு $3 சொல்லி கிடைக்கும். 500 கிளப் கோயின்ஸ் ரெஃபரல். அந்த இதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து 120 அச்சீவ் பண்ணிட்டீங்க. இந்த ரெஃபரலாலையும் வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி தான் $10 கேஷ் ரெஃபரல், அதுக்கும் அதே மாதிரி தான். $1 ரிவார்ட்ஸ் ரெஃபரல், அதே மாதிரி தான். எல்லாமே இதுதான். நீங்கள் இதெல்லாம் அச்சீவ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இது மூலம் உங்களுக்கு வந்து ஏர்னிங் வரும். இந்த 4 டிக்கெட் அதே மாதிரி ஏர்னிங் வந்து கையாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு சில விட $3 $4 சொல்லி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அண்ட் ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா முதல் வந்து மெகா ஸ்பின் இருக்கு. இது வந்து 6 நாளைக்கு ஒரு தான் ஒர்க் பண்ணோம். இப்போ நான் அதை ஸ்பின் பண்ணுறேன் பாருங்க. பண்ண பாருங்க, எனக்கு வந்து இப்போ $1.0 வந்து ஏர்ன் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து திருப்பி ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வச்சு அந்த லிங்கை சொல்லி வந்துருக்குது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி 6 நாளைக்கு அப்புறம் தான் இந்த மெகா ஸ்பின் வந்து திருப்பி ஆக்டிவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா லக்கி ஸ்பின் அண்ட் ஆப்ஷன் இருக்குது கீழே, அதை ஸ்பின் பண்ணுங்க. உங்களுக்கு 5 ஸ்பின் வரும். இதில் 5 சான்ஸ் வரும். முதல் பார்த்தீங்கன்னா 7.012 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 100 கிளப் காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா $7.1 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பி $7.1 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். திருப்பி அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். அந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு முன்னுக்கு நாங்கள் முதல் எடுத்த மாதிரி தான் பெறப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா முதல் வந்து $2.1 அந்த மாதிரி $2.3 வந்துட்டுது. இப்போ இந்த லக்கி ஸ்பின் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் வந்து 5 மணி நேரத்துக்கு ஆக்டிவ் ஆகும். அப்படி உங்களுக்கு 5 ஸ்பின்னும் வந்து 5 மணி நேரத்துக்கு ஆக்டிவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பாக்ஸ் வந்துருக்கு. அந்த அதை கிளிக் பண்ணும்போது எவ்வளோ ஆகுதுன்னு 38 கிளப் காயின்ஸ் வந்துருக்குது.
30 கிளப் காயின்ஸ் வந்திருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வந்து 3761 கிளப் காயின்ஸும் 2.37 யூஎஸ்டியும் இருக்குது. இப்போ இந்த கிளப் காயின்ஸை வந்து நான் வந்து யூஎஸ்டியை கன்வெர்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா இல்லை கேஷ் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து இந்த என்னடா இருக்கிற 3461 காயின்ஸையும் வந்து 0.03 இதுக்கு கன்வெர்ட் பண்ணலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா மிச்சம் 460 கிளப் காயின்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2.33 யூஎஸ்டி இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து இந்த அதுக்குள்ள இந்த 2.33 யூஎஸ்டி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா $10.33 தான் இருக்குது. அதில் வந்து $10 தான் குறைஞ்சது விட்ரோ பண்ணலாம். $10, $15, $20, $30, $40, $50 சொல்லி விட்ரோ பண்ணலாம். ஆனால் இது வந்து பேப்பரில் மட்டும்தான் விட்ரோ பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஸ்ரீலங்காவில் பேப்பரில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண தெரியாட்டி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து எப்படி பேப்பர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி போடுறேன். இப்போ வந்து நாங்கள் வீடியோ பார்க்குறதால எப்படி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது வந்து வீடியோ நீங்கள் போடுறதால எப்படி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா மீ என்ற ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு போங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா மை அப்லோட்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு போனீங்கன்னா இவ்வளோ வந்து நான் போட்ட வீடியோஸ் இல்லை நான் போட்ட வீடியோவில் எவ்வளோ ஏர்னிங் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கணுமாண்டா மேலே வேறவங்க அந்த பேப்பர் அடையாளம் போட்ட மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நான் போட்ட வீடியோவால் வந்து 568 கிளப் காயின்ஸ் வந்து எனக்கு ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். இல்லை பார்த்தீங்கன்னா 26 ஆகஸ்ட் 2020 வந்து 155 இன்கம் வந்துருக்குது. 18 ஆகஸ்ட் வந்து 9 இன்கம் வந்துருக்குது. இதே விட்டு எனக்கு வருது. ஏன்னா நான் தொடர்ச்சி அதில் வீடியோ போடுறேன் இல்லை, அதால் வந்து கொஞ்சம் விட்டு நீங்கள் அதிகமாக வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங் வந்து கூட வரும். இதில் அப்லோட் வீடியோ ஒன்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் ஆகும். அதுக்கடுத்து இந்த கேம் அண்ட் ஆப்ஷன் இருப்பாங்க ரெண்டாவது. இந்த கேம் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் கேம் இருக்குது. அந்த கேம் மூலம் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். இந்த கேமால் வர ஏர்னிங் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இவ்வளோ தான் நண்பா. இதில் வந்து நீங்கள் எவ்வளோத்துக்கு அதிகமாக வீடியோ பார்க்குறீங்களோ அவ்வளோத்துக்கு ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன்டா இப்போ கூடுதலாக பார்த்தீங்கன்னா இப்போ உலகத்தில் வந்து கூடுதலாக வாட்ஸ்அப் வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன செய்யலாமான்ட்டா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். நீங்கள் அவ்வளோத்துக்கு அப்படி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் வந்து கூட வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து கிரிக்கெட் விஷயம், மற்ற சினிமா விஷயம், மற்ற டெக்னாலஜி அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து கண்டென்ட் எடுத்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வியூஸ் கூட வரும். அதால் வந்து இந்த கிளப் காயின்ஸில் வந்து நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். வீடியோ போஸ்ட் பண்ணுறது மூலம் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். வீடியோ பார்த்து ஏர்ன் பண்ணுறது வந்து உங்களோட கையில் இருக்கு. ஸோ இதை நீங்கள் டெய்லி தொடர்ச்சியாக செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக உங்களுக்கு அமையும். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் டெக் ரிவ்யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது டவுட் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.